மக்களே, பேக் டு ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ட்ராமா பார்க்க போகிறோம். என்ன ட்ராமா அப்படி பார்த்தீங்கன்னா, த லவ் பை என்ன பெனிக். இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ராமா, ஃபென்டாஸ்டிக் ட்ராமா. இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா காமெடி இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இந்த ட்ராமாவில். இந்த ட்ராமா வந்து இந்த மிகப்பெரிய வந்து சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்ல முடியும். பார்க்கறதுக்கு முன்னால் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆன்லைன் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பத்தில் வந்து நம்ம ஒரு லேடி காட்டுறாங்க. அந்த லேடி வேறு யாரும் இல்லை. இப்போ நம்ம அரசரோட பேர் சொல்லிடலாம். அரசர் வந்து பேர் சொல்கிறதுக்கு முன்னால் அந்த அரசர் கல்யாணம் பண்ண போகிறது இந்த பொண்ணு தான். அதுக்கு முன்னால் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பொண்ணு ஊருக்கு புதுசாக வரா. ஆனால் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சில சாப்பாடு கடையிலே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றா. அங்கே வந்து சில பேர் வந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு ஆளுக்கிட்ட கேட்குறா, இங்கே ஏதோ நல்லா நடனமான காட்சிகள் இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறா. ஆனால் அவன் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஃபைட் காட்சிகள் நடக்குது. இந்த ஃபைட் காட்சிகள் அப்படின்னா அட்சன் அப்படிங்கிறவங்க வந்து அப்படின்னா ஒரு கொள்ளைக்காரங்க சொல்லலாம். கொள்ளைக்காரங்க வந்து இந்த ராணிகள், அதாவது அந்த ராணி கூட்டிகிட்டு தராங்க பார்த்தீங்களா, அந்த ராணிங்க தாக்குறதுக்கு அந்த அரசு வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணுறதுக்கு வேண்டி கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் நைட்டில் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது. கூட்டிகிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ தான் ராணியை காப்பாற்ற போகிறாங்க. ஹீரோ தான் வந்து நிறைய விஷயங்களை ராணிக்கு பண்ண போகிறாங்க. ஸோ பிரின்சஸ் வந்து நம்ம காப்பாற்றிட்டாங்க. இப்போ அந்த இளவரசர், இவர் தான் அந்த இளவரசர். இவருக்கு பேர் என்ன படிக்கன்னா ஷோயோங்கிற தான். இவர் தான் வந்து கல்யாணம் பண்ணி போகிறது. ஸோ ஷோயோ மற்றும் பொல்யூஷன் 2 பேருக்கு போல, அதனால தான் குழப்பமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இவர் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு எதுக்காக இவர் துரத்துதுன்னா என்ன தெரியல, புதுசாக இருக்கிறதுனால துரத்துதோ என்னவோ. ஆனால் அவர் துரத்தும் போது அந்த பொண்ணு இவரையும் வந்து தடுமாறி விழுகும்போது காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றும் போது அப்போ நான் சாவலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு யாரிடா இவன் அப்படின்னு சொல்லி விட்டு பார்க்குறா. இவர் தான் அது அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இவர் இளவரசன் இளவரசர் அது கூட பார்த்தீங்கன்னா அந்த வேறு இடத்துல போகும்போது இளவரசர் வந்து அந்த ஒரு ஆள் வந்து கொன்றுவார். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கிட்ட வந்து கண்ணு முடிச்சோடனே அந்த வந்து இளவரசரோட அசன்சிட்டர் வராது. அவர் வந்து கூட ஒரு துணையாக இருப்பாங்க. அவர் வராது. அவர் வந்து வரும்போது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இவர் வந்து குத்துன அந்த வாள் வந்து கொடுத்து எனக்கு சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் வந்து வந்துடுறாரு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஏன் நில்லு, நீ யார், அந்த ஆள் யார், எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. அப்புறம் அந்த பொண்ணு வந்து அவர் வந்து சைலண்ட்டாக இருக்கிறாரு. முகமூடி கட்டும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த குதிரை வந்து கிராஸ் ஆகும்போது அவர் போயிடுவார். இதுதான் நடக்கும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசர் காப்பாற்றிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இளவரசர் கூட இன்னொருத்தர் ஆள் இருப்பாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான திட்டம் போட்டு இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை வந்து அதாவது இளவரசர் கொல்றதுக்கு வேண்டி பிளான் பண்ணுவாங்க. அதாவது கல்யாணத்தை நிறுத்துற வேண்டி பிளான் பண்ணுவாங்க. இந்த வந்து கல்யாணம் நிறுத்துகிற பிளான் வந்து சொதப்படாயிடுச்சு அப்படின்ட்டு ராஜாவிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அந்த ராஜா வந்து கோவப்பட்டு இப்படி பண்ணாதீங்க, மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுவார். இந்த மாதிரி தான் விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் ராஜா வந்து அது வந்து அம்பு போடுவாங்க. அதுவும் வந்து மோட்டு பார்க்குறாரு. இது கண்டிப்பாக இளவரசர் யூஸ் பண்ணுற அந்த பயணம் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை வந்து தான் மோந்து பார்ப்பாரு. இதுதானா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த இளவரசரோட அசிஸ்டன்ட்கிட்ட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் யாருக்கு அப்படின்னா அவங்க அக்காக்கா இல்லை லவருக்கா இல்லை தங்கச்சிக்கோ தெரியல. சம்டைம் இவர் தான் பார்த்தீங்கன்னா தங்கச்சியா இல்லை லவ்வரான்னு தெரியல. ஸோ லவர்னால தான் அப்படி நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ காட்டினாங்களா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட. ஸோ நம்ம ஃபியூச்சரோட இளவரசர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு இவனால் முடியாது, அதாவது இவன் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் நான் அரசுக்காக தான் கல்யாணம் பண்ணுறேன், வேறு எதுக்காகவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மூலியமாக தான் லவ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா.
ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ரொம்ப வருத்தப்படுவா. கல்யாணம் வந்து எனக்கு நடக்காதோ என்னவோ அப்படின்ட்டு வருத்தப்படுவா. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து வயசானால் பரவாயில்ல, நான் இவரு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவா. இவர் வந்து கல்யாணம் பண்ணும்போது எபிசோடு 4 வரும். இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாட்டி விட்ருக்க அசிஸ்டன்ட் வந்து மாட்டி விட்டுட்டு இருக்கிறான். அவன் வந்து கொஞ்சம் காமெடி தான். ஸோ காமெடி பாய் அப்படின்னு சொல்லலாம். இவன் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறான். நீ அது இலவச பார்த்துக்கணுன்னு என்னென்னவோ சொல்கிறான். அப்புறம் அவன் கூட வந்து அசிஸ்டன்ட் வரான். இவன் வந்து அவனை என்னென்னவோ சும்மா விளையாட்டுக்கு போட என்ன சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்லிட்டு அப்படி போயிடறாங்க. இவங்க வந்து இளவரசி என்றாகிறாங்க. அதாவது இளவரசி வந்து கூட்டிகிட்டு வராங்க அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வரும்போது அந்த எல்லோ கலர் சுடியார்களில் எல்லோ கலர் துணி போட்ட அந்த பொண்ணு வந்து சொல்லி பார்த்தீங்களா, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்குது. இப்போ தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹோட்டலுக்கு போய் நிறைய விஷயங்கள் முட்டை கறி நட்ஸ் என்னென்னமோ வாங்கி சாப்பிட்றா. அங்கே வந்து சாப்பிடும்போது அழகாக ஒரு மியூசிக் ஒன்று கிட்டார் வச்சு வாசிக்கிறாங்க. அந்த மியூசிக்கை ரசிச்சுட்டு நல்லா சாப்பிட்ருக்குறா. நம்ம ராஜாவும் அவரோட சகோதரரும் கூட வராங்க. கூட வந்துட்டு இருக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. அவங்க அப்பாவை பார்க்க போகிறாங்க. அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாங்க, நீ இவருக்கு கூட துணையாது, அதாவது அதாவது மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண போகிற எப்படி சொல்லுவாங்க, துணையாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவர் வந்து நீ இவன் கூட துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ வந்து. அப்பா வந்து நீ பிரின்சஸ்க்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு, இளவரசிக்கு நீ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்னதில் நடத்தி முடிச்சு அவங்க போயிடுவாங்க. இவன் வந்து நீ பரவாயில்லையே, இந்த அளவுக்கு புத்திசாலியாக எனக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன், உன்னை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து வெளியே வரும்போது பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் நடக்குது நம்ம ஹீரோ வராங்க. ஹீரோ வந்து வேற யாரும் ஹீரோ இல்லை, நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட்க்கு முன்னால் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ வருவாங்க. அந்த ஹீரோ தான் இந்த ஹீரோவும். இந்த ஹீரோ கூட தான் இவங்க இருக்க போகிறாங்க. இப்போ வந்து இவர் வந்து பார்க்குறாரு, இவர் நீ வேறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஹீரோ வந்து இந்த ஹீரோ கூட தான் ஜாயின் பண்ணி போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்கோவே அப்படி என்னமோ அந்த கல்யாண பேச்சுலேயே அவங்க பேசிகிட்டே வரும்போது அவர் வந்து அவங்க கூட வர அந்த பொண்ணு கூட வர அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாய் மூடுங்க பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஹீரோவோட சிஸ்டர் வராங்க. நீயா கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு சந்தோஷம், அவன் முகத்தையே மறைச்சிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முகத்தை காட்ட மாட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்போ தான் காட்டுவாங்க. அதனால முகத்தை வந்து அப்பப்போ பார்த்துக்குவாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணு போனப்போ தான் என்ன நடக்கும்னா, நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வரும்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஹீரோ வந்து பார்த்துருவாரு. ஹீரோ பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ண அந்த சீன்ஸ்லாம் வருது. ஹீரோ வந்து இவ எதுக்கு இங்கே வர அப்படின்னு நினச்சி பண்ணி பார்ப்பாரு. அந்த சைட்லேருந்து நீ எதுக்கு இப்படி வந்த அப்படின்னு சொல்லுவான். இது வந்து எங்களோட இடம் அப்படின்ட்டு சொல்லுவான் அவன். அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் நடக்குது. இவன் வந்து ஹீரோ கிட்ட வெளியே வந்து நீ இதே இடத்துல மரமாக தான் நிற்ப, ஒரே இடத்துல மரமாக நிற்ப, அதுக்கு அதே இடத்துலையே அழுதுகிட்டே கிடப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். அது எதுக்காகனா அவன் மந்திரம் பண்ணிட்டு போயிடுவான். அந்த மந்திரத்தில் வந்து அடுத்த செகண்ட் வந்து ராஜா வந்து ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ரொமான்ஸ் முடித்தோன்னே இல்லையா, அது முடித்தோடனே கொஞ்சம் நேரத்தில் அழுதுகிட்டே இருப்பான், முடிச்சியாத இருப்பான். ஆனால் ஹீரோவோட அசிஸ்டண்ட் வரான். அவன் வந்து எதுக்காக வரான்னா, ராஜா நீ எதுக்கு அழுதுட்டு இருக்கிற அப்படின்ட்டு கேட்பா. இல்லைனா அழுகுறானா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நைட் இரவு போல் ஆகிருக்கும். அந்த சமயத்தில் ஹீரோவோட சிஸ்டர் வராங்க. இவங்க கிட்ட 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது யார்கிட்டனா ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டும் இவங்ககிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. எல்லாம் அட்டகாசமாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. சுற்றி பார்த்து முடிச்சோன்னே நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் நீ என்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்துக்கோ, நான் வந்து நல்லா பார்த்துக்குவேன், அதாவது நான் நீ என்ன கேட்டால் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு என்னென்னமோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசி முடித்தோடனே அந்த சைட்டில் இன்னொருத்தி வந்துடும். இவன் வந்து ஹீரோவோட லவ்வருங்கும் போது அந்த ஹீரோட லவ்வரோட அண்ணாவாக இருக்கும். அந்த லவ்வர் பார்த்திங்கன்னா
அதாவது அதாவது எங்கள் வீட்டுக்காரர் வந்து அண்ணன் வந்து எனக்கு 9வது தம்பிக்கு சின்ன வயசுலேயே ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சொல்லுவாள். ஸோ அதுதான் வந்து இவன் வந்து பார்த்திங்கன்னா சோயன்ங்கிறத பேர். ஸோ இவன் வந்து அவள் கேட்பா யார் இவன் அப்படின்ட்டு, அதாவது இளவரசி கேட்பாங்க. ஆனால் இவன் சொல்லுவாள், அந்த சிஸ்டர் தங்கச்சி சொல்லுவாங்க, இல்லை இவன் வந்து விருந்தாளியாக வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி, விருந்தாளியாக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும்போது அவங்க போயிடுவாங்க. இவ தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா அப்படின்னு சொல்லி அவள் சோகமாயிட்டு வந்துடுவா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ராஜா வராரு, நம்ம இளவரசர் வராது. ஸோ இளவரசர் வரும்போது இவங்க வந்து பார்க்குறாங்க, ஆச்சரியம் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அவள் தங்கச்சி சொல்லுவா, ஆனால் இவ தான் மறுக்காத வந்திருக்க மனைவி அப்படின்னு சொல்லுவா. என்னது மறுக்காத மனைவி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஷாக் ஆகி கொஞ்சம் மியூசிக்கில் போயிடுவாங்க. என்ன ஃப்ளாஷ்பேக்னா இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்காக பார்ப்பாங்க. இதுதான் வந்து சீன்ஸு. இந்த சீன்ஸ் வந்து நிறைய பிங்காக இருக்குது. இந்த ஸ்டோரியை சொல்கிறக்கா அழகே இல்லை. ஸோ இந்த வீடியோ போல தான். ஸோ நம்ம எபிசோடு 1 பார்த்தாச்சு. ஸோ எபிசோடு 2 பார்க்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.